நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூர் சிவாயம் பகுதியில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய ஆதாரமாக தற்போது ரவுடி எம்எல்ஏ தரப்பு அவர்கள் சிசிடிவி ஆதாரங்களை அழிக்க நினைத்த திட்டமிட்ட அந்த ஆடியோ காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. முதலில் அந்த ஆடியோவை கேட்கலாம். அந்த இது பங்க்ல சிசிடிவி சொல்லிட்டேன் அதை அழிக்க சொல்லுவோம். கையோட அழிக்க சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் ஓடாதுன்னு சொல்லி இருக்காங்க. யாரையாவது அழிக்க சொல்லுங்க. உடனே இது பண்ண சொல்லுங்க. நம்ம வால்டரை போக சொன்னல, அங்கதான் கிடக்குது. வால்டர் ஒருத்தன் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை வால்டரை போக சொல்லுங்க. அந்த கார் அங்கதான் இருக்கு, திறந்து எடுங்க எல்லாத்தையும். கார் சாவி அவன் தூக்கிட்டு ஓட்டிட்டாங்க. கார் ஓரமா போட்டாங்க. இப்ப யாரு போட்டா கார் ஓரமா? ஹலோ, நீ இறக்கி விட்டு அந்த பங்குலையும் இதுலயும் இருக்கு. அந்த ரெண்டு பங்கு சிசிடிவி மட்டும் எடிட் பண்ணி விடுறா. போய் இந்த ஒரு மணி நேரத்தை பிரச்சனை கொஞ்சம் உடனே போடா. பிரச்சனை ஆனதா சிசிடிவி கேமரா அழிச்சிருன்னு இந்த விமலன் பேசுறாரு. ஒரு சார் பங்கு ஓனர் தான் சார். அண்ணா இந்த ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணி விடுங்கண்ணே. யாரும் வந்து கேட்பாங்க. கேட்டா ஓல்னு சொல்ல சொல்லு. ஓல்டா பிரச்சனைன்னு சொல்ல சொல்லு. எங்க கை வச்சதான் கரெக்ட். அவனை அடிக்கணும். அப்பதான் தெரியும் நமக்கு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். என்ன சொல்றா நம்ம முன்னாடி விட்டுருங்க. இந்த ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். எங்க நடந்துச்சு அதானே சமூகப்படி ஸ்டேஷன் தானே அது. உள்ள விடுங்க. கரூர் சிவாயம் பகுதியில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட சம்பவத்தில் புதிய ஆதாரமாக தாக்குதல் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அழிக்க எம்எல்ஏ தரப்பு திட்டமிட்டது தற்போது அம்பலமாகியிருக்கிறது. அந்த ஆடியோவை தற்போது கேட்டும். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனி வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து இந்த கரூர் சிவாயம் பகுதியிலே நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் அந்த கல்குவாரியிலே நடத்தப்பட்ட அந்த கனிமவள திருட்டு சம்பந்தமாக அவர்கள் ஆதாரங்களை படம் பிடிக்க சென்றனர். அங்கு எம்எல்ஏ தரப்பு ரவுடி ஆட்கள் இறங்கி செய்தியாளர்களை அடித்து விரட்டியிருந்தார்கள். அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது ஆதாரங்கள் எதுவும் உடனடியாக கிடைக்காத நிலையில் தற்போது ஒவ்வொரு ஆதாரமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆதாரங்களை அழிக்க எம்எல்ஏ தரப்பு போராடிய அந்த ஆடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் சிவாயம் பகுதியிலே நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட சம்பவத்தில் புதிய ஆதாரமாக இந்த ஆடியோ வெளியாகி இருக்கின்றது. தாக்குதல் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அழிப்பதற்கு எம்எல்ஏ தரப்பு திட்டமிட்டது அம்பலமாகி இருக்கிறது. எம்எல்ஏ பழனியாண்டி, ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எம்எல்ஏ பழனியாண்டி, அவரது மகன் விமலநாதன், அவர் அந்த செய்தியாளர்களை அடித்த, அதாவது பெட்ரோல் பங்கில வைத்து அவர்கள் அடித்தார்கள். அந்த பெட்ரோல் பங்கிலே பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை உடனே அழிக்க வேண்டும் என்று அந்த பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளருக்கு போன் செய்து அவர்களை மிரட்டக்கூடிய அந்த ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. சம்பவம் நடந்த பகுதியிலே மொத்தமாக 2 சிசிடிவி இருந்திருக்கின்றது. அந்த 2 சிசிடிவி காட்சிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கான வீடியோவை உடனடியாக அழித்து விடுங்கள். காரணம் கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள். கரண்ட் இல்லை அல்லது ரிப்பேர் ஆகிவிட்டது என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளியுங்கள். எக்காரணத்தை கொண்டும் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியில் சென்று விடக்கூடாது. இந்த சிசிடிவி காட்சிகள் மட்டும் வெளியில் சென்றால் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இது முக்கிய ஆதாரமாக மாறிவிடும். இதை தவிர வேறு ஆதாரம் எதுவும் கிடையாது. நாம் அடித்ததற்கான ஆதாரம் இந்த 2 இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லி எம்எல்ஏவினுடைய மகன் விமலநாதன் அந்த பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளருக்கு உத்தரவிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடன் இருக்கக்கூடிய அடியாட்களுக்கும் பல்வேறு அந்த சதி திட்டங்களை தீட்டி கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதாரங்களை அழித்த அந்த ரவுடி எம்எல்ஏ தரப்பு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு போன் செய்து மிரட்டக்கூடிய வகையிலே பேசியிருப்பதும் இந்த ஆடியோவின் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் குழுவை தாக்கிய அந்த காட்சிகள் வெளியாகிவிடக் கூடாது, அது பின்னர் தங்களுக்கு முக்கிய ஆதாரமாக மாறிவிடும் என்று அவர்கள் இந்த விஷயத்தை செய்திருப்பது அந்த ஆடியோவின் மூலமாகவே நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. குவாரியிலே
லட்சக்கணக்கான ரூபாய் தொடர்ந்து முறைகேடாக பணம் சம்பாதிக்கப்படுவதாகவும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் அளவாக வெட்டி எடுக்கப்படுவதாகவும் புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருந்த நிலையில நியூஸ் தமிழ் செய்திக்குழு திருச்சியை சேர்ந்த கதிரவன் உள்ளிட்ட நம்முடைய நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் அங்கு நேரில் சென்றார்கள். அங்கே அனுமதிக்கப்பட்ட அளவை விட தொடர்ந்து அந்த குவாரியிலே கல் வெட்டி எடுக்கப்படுவதை அறிந்து அவர்கள் உடனடியாக கேமராவை ஆன் செய்து படம் பிடிக்க முயற்சி செய்த நிலையில்தான் அவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. பல பேர் சூழ்ந்து கொண்டு, அதாவது எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பல ரவுடிகள் சூழ்ந்து கொண்டு நம்முடைய செய்தியாளர் திருச்சியை சேர்ந்த கதிரவன் உள்ளிட்ட நம்முடைய செய்திக்குழுவை அடித்து தாக்க முற்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் படுகாயங்களோடு தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து உடலின் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதையும் தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. இதுவரையிலே அந்த எம்எல்ஏ மற்றும் எம்எல்ஏவினுடைய மகன் அவருடன் வந்த அந்த அடியாட்கள் கைது செய்யப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. குழித்தலை காவல் நிலையத்தில் தானே புகார் அளிப்பார்கள், நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த வாகனத்திலே அவர்கள் செல்லும் போது, அதாவது கதிரவன் உள்ளிட்ட நம்முடைய செய்திக்குழுவினரை தாக்கிவிட்டு அவர்களை அழைத்து செல்லும் போது அவர்கள் வாகனத்திலேயே பேசக்கூடிய அந்த காட்சிகள், அந்த ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர்களை தாக்கிவிட்டு காவல்துறையும் குறைத்து மதிப்பிட்டு பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது என்ன மிஞ்சி போனா என்ன, குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன் தானே கூட்டு போவாங்க, அது நம்ம ஸ்டேஷன் தானே, நம்ம பார்த்துக்கலாம் என்பது போல அவர்கள் பேசுகிறார்கள். தொடர்ந்து காவல்துறை குறித்த எந்த அச்சமும் இல்லாமல் எம்எல்ஏ மகன் விமலநாதன் பேசியது எப்படி என்பதுதான் ஒரு பெரும் திடுக்கிடும் ஆதாரமாக வெளியாகி இருக்கிறது. இதுதான் முதல் முறையா அல்லது இதே போன்று பல பேரை அவர்கள் அடித்திருக்கிறார்களா, துன்புறுத்தியிருக்கிறார்களா என்பதையும் காவல்துறையினர் ஆராய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை குறித்து எந்த விதமான ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் எம்எல்ஏவின் மகனும் அவருடன் இருக்கக்கூடிய ரவுடிகளும் பேசக்கூடிய அந்த ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையில் புகார் கொடுத்தால் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என பேசக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. நம்முடைய திருச்சி செய்தியாளர் கதிரவன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் சென்ற நம்முடைய ஒளிப்பதிவாளரும் தற்போது மருத்துவமனையிலே தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2-3 நாட்களாக அவர்களது குடும்பம் படும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. தொடர்ந்து இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நியூஸ் தமிழ் கன்னியாகுமரி தொடங்கி திருநெல்வேலி தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரை பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய கனிம வள திருட்டு, மணல் திருட்டு, செம்மண் திருட்டு உள்ளிட்ட பலவிதமான திருட்டுக்களை நம்முடைய செய்தியாளர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அம்பலப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது போன்று கல் குவாரிகளிலே சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட கற்களை வெட்டி திருடக்கூடிய கும்பல், மணலை அளவுக்கு அதிகமாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட எடுத்து கடத்தக்கூடிய பல்வேறு கும்பல் போன்றவர்களெல்லாம் தங்களுடன் வேலை செய்வதற்கு ஆட்கள் வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, நிச்சயம் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கும் இது போன்ற உண்மைகளை வெளிப்படுத்த வருபவர்களை விரட்டி அடிப்பதற்கும் அல்லது அவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதற்கும் கொடூரமான ரவுடிகளை தங்களுடன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செய்தியாளர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கடுமையான மிரட்டல்கள், அடி, கடத்தி வைப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு கூட திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு மணல் குவாரியிலே அளவுக்கு அதிகமான மணல் திருடுவதாக செய்தி வந்த போது நம்முடைய நியூஸ் தமிழ் குழு சென்ற போது அங்கு சிறைபிடித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சிறைபிடித்து வைக்கப்பட்டோம். இது போன்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த கனிம வளங்கள் கொள்ளை நடைபெறுகின்றது. கரூர் மாவட்டம் இந்த சிவமயம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில நடைபெற்ற, சிவாயம் பகுதியிலே நடைபெற்ற இந்த கனிம வள கொள்ளை திருட்டு சம்பந்தமாக செய்தி சேகரிப்பதற்காக சென்ற நியூஸ் தமிழ் செய்திக்குழுவின் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு போதுமான ஆதாரங்கள் தற்போது ஆடியோக்களாக வெளியாகி இருக்கிறது. அவர்களை கண்மூடித்தனமாக அடித்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அடிக்கப்பட்டிருந்தால் உயிரே போகியிருக்கும். அந்த அளவுக்கு கொடூரமான கண்மூடித்தனமான தாக்குதல், தலை, வயிறு என்று எந்த பகுதியும் பாராமல் கண்மூடித்தனமாக குத்தி இருக்கின்றார்கள். கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து அடித்ததாக சொல்கிறார்கள். அதை நேரில் பார்த்தவர்கள் அங்கிருந்த சிசிடிவி ஆகியவற்றில் பதிவாகி இருந்தாலும் கூட அத்தனை ஆதாரங்களையும் அழிப்பதற்கான அந்த திரைப்படங்களில் எப்படி வருமோ அது போன்று ரவுடிகள் உடனடியாக சிந்தித்து அந்த சிசிடிவி ஆதாரங்களை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்கள் பேசிய அந்த ஆடியோக்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆடியோக்கள் தான் ஒரு முக்கிய துருப்புச்சீட்டாக மாறி இருக்கின்றது. எனவே அந்த ரவுடி எம்எல்ஏ தரப்பு ஆதரவாட்களை காவல்துறையினர் கைது செய்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. அவர்கள் ஆதாரங்களை அழித்ததோடு மட்டுமில்லாமல்
தொடர்ந்து தமிழக காவல்துறையையும் குறைத்து மதிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். மிஞ்சி போனா குளித்தரை காவல் நிலையத்துக்கு தானே வருவாங்க, அந்த ஸ்டேஷன் நம்ம கண்ட்ரோல் தானே, நம்ம பார்த்துக்கலாம் என்பது போல அவர்கள் அசால்ட்டாக பேசக்கூடிய அந்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர்களை தாக்கிவிட்டு காவலர்களையும் நாம் எளிதாக கடந்து சென்று விடலாம், அவர்கள் ஒரு பொருட்டே இல்லை என்பது போல பேசியிருக்கக்கூடிய ஆடியோவின் மீது இதை முக்கிய ஆதாரமாக வைத்துக் கொண்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். எம்எல்ஏ தரப்பில் சிசிடிவி காட்சிகளை அளிக்க திட்டமிட்ட அந்த ஆடியோவை மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். அந்த இது பங்க்ல சிசிடிவி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அதை அழிக்க சொல்லுவோம். கையோட அழிக்க சொல்லுங்க, அழிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஓடாதுன்னு சொல்லி இருக்காங்க. சொல்லலாம், யாரையாவது விட்டு அழிக்க சொல்லுங்க. அருண் சொல்லி உடனே இது பண்ண சொல்லுங்க. நம்ம வால்டரை போக சொல்லல, அங்கதான் கிடக்குது. வால்டர் ஒருத்தன் கூட கூட்டிட்டு வந்திருக்கான் ஒருத்தனை. வால்டரை போக சொல்லுங்க. அந்த கார் அங்கதான் தொடர்ந்து எடுக்க எல்லாத்தையும். கார் சாவி அவன் தூக்கிட்டு ஓட்டிட்டாங்க. காரு ஓரமா போட்டாங்க. இப்ப யாரு போட்டா கார் ஓரமா? ஹலோ, நீ இறக்கி விட்டு அந்த பங்குலையும் இதுலயும் இருக்கு, அந்த 2 பங்கு சிசிடிவி மட்டும் வெயிட் பண்ணுறோம். அப்போ இந்த 1 மணி நேரத்தை பிரச்சனை கொஞ்சம் உடனே போடா. பிரச்சனை ஆனதா சிசிடிவி கேமரா அழிச்சிருந்தேன். இந்த விமலன் பேசுறாரு ஒன்று சார், பங்கு ஓனர் சார். அண்ணா இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணி விடுங்கண்ணே, யாரும் வந்து கேட்பாங்க. கேட்டா ஓடலன்னு சொல்ல பிரச்சனை சொல்ல எங்க கை வச்சதான் கரெக்ட். அவனை அடிக்கணும், அப்பதான் தெரியும் நமக்கு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். என்ன சொல்றா நம்ம முன்னாடி விட்டுருங்க. இந்த ஸ்டேஷன்ல தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். எங்க நடந்துச்சு அதானே சமூகப்படி ஸ்டேஷன் தானே இது. உள்ள நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.